நிலைத்திருக்க காரணமாக அமையும். ரமலான் மாதம் உண்மையில் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வினால் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்றுதான் சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் உள்ளத்தோடு உள்ளம் நேசிக்கின்றவர்களாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்றவர்களாக, அடுத்தவர்களின் கஷ்டத்தை, அடுத்தவர்களின் துன்பத்தை, அடுத்தவர்களின் துயரத்தை, அடுத்தவர்கள் கண்ணீரை ஒவ்வொரு சக மனிதனும் புரிந்து அடுத்தவர்களின் கண்ணீரை துடைப்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் தார்மீக பொறுப்பு என்பதை உணர்த்துகின்ற மிக பெரும் கடமைதான் ரமலானாக இருக்கிறது. இந்த ரமலானை பொறுத்தவரையில் உண்ண உணவு இருந்தாலும், பானங்கள் நிறைய இருந்தாலும், எவ்வளவு கோடிபதியாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவர் அப்படியே வைத்துவிட்டு தானும் பணமும் பொருளும் இருக்கின்ற நிலையில் பசியோடு இருந்து, தாகத்தோடு இருந்து, ஏழை குடிமகன், உலகத்திலே வாழுகின்ற அடுத்த மனிதன் எவ்வாறு கஷ்டப்படுகிறான் என்பதனை உணர்த்துகின்ற மிக முக்கியமான ஒரு பாடத்தை இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அந்த வகையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானின் ஊடாக அந்த சமூகத்தை இணைத்தார்கள், அந்த சமூகத்தை பிணைத்தார்கள், அந்த சமூகத்துக்கு மத்தியிலே நல்ல பல உறவுகளை ஏற்படுத்தினார்கள். அந்த வகையிலே இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும்